விஜய் தரப்புல அவரு நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அவரு சிபிஐ விசாரணை கேட்டு அணுக, ம். அவரை உடனடியாக ஒரு டீம் அணுக, ம். பேச்சுவார்த்தை போக, அது தமிழ்நாட்டுல ஒரு பெரும்புள்ளியோட பேச, ப்ளஸ் இந்தியாவுல ஒரு பெரும்புள்ளியோட பேச, இந்த மாரி ஒரு நெகோசியேஷன் அது இதுன்னு போயிருக்கு. ஓகே. இந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. விஜய் இன்னும் சரியான ஒரு முடிவுக்கு வரல. ஓகே. ஆனா பெரும்பாலும் பாசிட்டிவாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. 2 டீம் என்டிஏல போட்டிருக்காங்க. பேச்சுவார்த்தை போகுது. நான் சொன்ன மாரி விஜய டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணி பேசிடுச்சா அந்த என்டிஏ டீம்? ஒரு டீம் பேசிடுச்சு. ஓகே. ஒரு டீம் பேசிட்டாங்க. இன்னொரு டீமும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த இதுலேருந்து ஒருத்தர் 2 பேர் தனியா பேசுறாங்க. அதாவது ஓகே. இந்த மாரி விஷயத்துக்குன்னு உட்காந்து பேசல. நாங்க இருக்கிறோம் பார்த்துக்கலாம்னு பழைய நண்பர்கள். ஓகே. கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்லாம் பேசிட்டு இருக்காரு. விஜய் கூட பேசிட்டு விஜய் இருக்காரு. கூட பேசியிருக்காரு. பர்சனலா பேசியிருக்காரு. அவரே சொன்னாரு கேட்டது. பேசினேன் கொஞ்சம் ஒடிஞ்சு போயிருக்காரு. தைரியமா இருங்க நம்ம பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓகே. சொல்லிட்டாரு. விஜயோட மைண்ட் செட் இப்போது என்னவா இருக்கு சார்? அவர் வந்து என்ன செய்யலாம்? இப்போதைக்கு நம்ம அமைதி காக்கலாம். ம். 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 இந்த விவகாரத்துல நமக்கு எதிராக பெரிய பிரச்சாரம் கட்டவிழ்த்தப்படப்பட்டிருக்கு. அதனால இதை என்ன பண்ணுவோம் அப்படி அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காரு. ஓகே. இன்னொன்னு தெரிச்சு ஓடிட்டாங்கல்ல நிர்வாகிகள். ஆமா, யாருமே இல்ல. அப்ப அந்த ஒரு இது இருக்கும்ல.